மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். ஸோ இன்னைக்கான சூப்பர் மணி சேவிங் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் அதாவது 52 வாரத்தில் வந்து நம்ம சூப்பராக சேமிக்க போகிறோம். அதுவும் டெய்லி 100 வந்து இப்படி எடுத்து வைக்கிறதுனால உங்களால் ஒரு வருஷத்தில் 1,09,200 எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேவிங்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக நம்ம இப்போ சேமிக்க ஆரம்பித்தாலே நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கணும், தேவையில்லாத செலவுகள். அப்போ தான் நம்மளால் நிறையவே சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோவிலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சேவிங்ஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் யார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே காசு சேமித்து வைக்கலாங்க. இவங்க தான் சேமித்து வைக்கணும், இவங்க தான் சேமித்து வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட் நீங்கள் தாராளமாக சேமித்து வைக்கலாம். இப்போ நம்ம டெய்லி ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். இதை எப்படி எடுத்து வச்சா நமக்கு ஒரு வருஷத்தில் நமக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் சரிங்களா, நம்ம 6 நாள் தான் சேமிக்க போகிறோம். நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு 1 இயருக்கு நான் சேமித்து வைக்க போகிறேன், நான் டெய்லி எடுத்து வைக்கணும். ஸோ என்னோடய கோல் நான் ரீச் பண்ணணும். அதனால் நீங்கள் டெய்லி டேட் போட்டு வச்சுட்டு இந்த டேயில் நான் காசு எடுத்து வச்சிட்டோன்னா அந்த டேயை டிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்காக தான் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த டேயில் நான் காசு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டோன்னா தெரியும் இன்றைக்கி நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக எடுத்து வைக்கிறது தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 52 வாரம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வாரம் எடுத்து வைக்கும். முதல் வாரத்தோட முதல் நாள் ஒரு 100 ருபீஸ் எடுத்து வைக்கிங்க. 2ஆம் நாள் 200 ருபீஸ் எடுத்து வைக்கிங்க. 3ஆம் நாள் 300 ருபீஸ் எடுத்து வைக்கிங்க. 4ஆம் நாள் 400 ருபீஸ். 5ஆம் நாள் 500 ருபீஸ். 6ஆம் நாள் 600 ருபீஸ். இப்போ டோட்டலாக அந்த வீக்கில் நீங்கள் சேமித்த காசு பார்த்திங்கன்னா 2100 சேம் இதே மாதிரி வாரம் ஃபஸ்ட்டு டே 100 செகண்ட் டே 200 300 400 இந்த மாதிரி வாரத்தோட 6 நாளும் தொடர்ந்து சேமித்து வச்சுக்கிட்டே வரணும். அதாவது அந்த 52ஆவது வாரம் முடிந்த வரை நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா. ஸோ அப்போது 52 வாரம் சேமிப்பு முடிஞ்சதோட இறுதியில் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,09,200 கிடைக்குங்க. ஸோ இது நீங்கள் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 5,46,000 கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேலரி பொறுத்து நம்மளோட வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு தேவையான செலவுகளுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி அமௌண்ட் நம்ம சேமிக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அந்த சேமிக்கிற காசு ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.